நித்யானந்தம். நித்யானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் வன்வாதீதம் ககனசதுர்ஷம் தத்துவமஸ்யாதிலட்சியம் ஏகம் நித்யம் விமலமசலம் சர்வதீ சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குருதம் நமாமி. நித்யானந்தம். உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிரலாம் என ஆசைப்படுகிறேன். அதுவும் நான் சொல்லும் இந்த மந்திரம் நித்யானந்த பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்தி வன்வாதீதம் ககன சதுஷம் தத்துவமஸ்யாதி லட்சியம் ஏகம் நித்தியம் விமலமசலம் சர்வதீ சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குருதம் நமாமி. நாம் தினந்தோறும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதனுடைய சத்தியத்தை நன்கு புரிந்து அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது இன்னும் அந்த குருநாதரோடு கரைவதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக அமைகிறது. அதனால் அந்த மந்திரத்தினுடைய விளக்கத்தை என்னால் என்றளவு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நித்யானந்தம் ஒவ்வொரு வினாடியும் சக்தியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்ற பேரானந்த நிலையைத்தான் நாம் நித்யானம் என்று சொல்கிறோம். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வினாடியும் சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்ற பிரபஞ்ச சக்தியின் அந்த பேரானந்த நிலையைத்தான் நித்யானந்தம் என்று சொல்கிறோம். பிரபஞ்ச சக்தி வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நித்யானந்தம் பரமசுகதம். தொடர்ந்து எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு ஆனந்த நிலையை, பெரிய ஒரு ஆழமான சுகத்தை, ஒரு பரமானந்த சுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. கேவலம் ஞானமூர்த்தி. எப்பொழுதும் தூய்மையான ஒரு ஞானத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிற சக்தி, அதுதான் நித்யானந்த பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்தி. வன்வாதீதம். வன்வாதீதம் என்றால் இருநிலைக்கு அப்பாற்பட்டது. சுகதுக்கம், லாபநஷ்டம், மானம் அவமானம், இருநிலைக்கு அப்பாற்பட்டவராகவும் காட்சி கொடுக்கக்கூடியவர். ககன சதுர்ஷம். அசையும் பொருள் அசையா பொருள் இரண்டுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். அசையும் பொருளுக்கும் அசையா பொருளுக்கு அப்பாற்பட்டவாக விளரக்கூடிய குருநாதராக இருக்கிறார். தத்துவமஸ்யாதி லட்சியம். நம்முடைய லட்சியம் இந்த உலகத்திற்கு நாம் வந்ததின் நோக்கம் குருநாதரோடு நாம் ஐக்கியமாவதுதான், அவரோடு நாம் கரைவதுதான். அதற்கான உத்வேகத்தையும் சக்தியையும் குருவே கொடுக்கிறார். நாம் செய்வது ஒரு சின்ன முயற்சி மட்டும்தான். நாம் அவரோடு சரணமடைவது தான், அவரோடு கரைவது தான் நமது லட்சியம். தத்துவமஸ்யாதி லட்சியம் ஏகம் நித்தியம். தூய்மையும் தூய்மைக்கு அப்பாற்பட்டவருமாக விளங்குகிறார் நம்முடைய குருநாதர். தூய்மைக்கும் தூய்மையின்மைக்கும் அப்பாற்பட்டவாக விளங்குபவர் அந்த குருநாதர். அசையும் அசையா பொருள், மலை போன்று அசைக்க முடியாதவரும் நிலையாக உள்ளவரும், எப்போதும் நிலைத்து இருப்பவருமாக இருக்கிறார். ஏக நித்தியம் விமல மசலம், அசைக்க முடியாதவராக நிலைத்திருப்பவராக இருக்கிறார். சர்வதீ சாட்சி பூதம். எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் இன்னும் நான் தொடர்ந்து அதிக காலங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருப்போருக்கு, இந்த மாயையிலே நாம் உழண்டு கொண்டிருப்போருக்கு
நம் தூய்மையான உடலுடன் தூய்மையான மனநிலையோடு ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அந்த தூய உணர்வு உங்களை தொடும் பொழுது அந்த உண்மை புலப்படும். குருநாதருடைய அந்த விழிப்புணர்வு நமக்குள் ஏற்படும். எப்போது நீங்கள் தூய்மையான உடலோடும் தூய்மையான மன அமைப்போடு இருக்கும் பொழுது அந்த தூய உணர்வு உங்களை தொடும் பொழுது ஆழமான விழிப்புணர்வுக்கு சென்று இதையெல்லாம் மாயைதான் என்பதை உங்களால் உணர முடியும். பாவாதீதம் கற்பனைக்கு அப்பாற்பட்டவராக விளங்குகிறார். நாம் எவ்வளவுதான் கற்பனை செய்தாலும் அந்த கற்பனைக்கு அப்பாற்பட்டு விளங்கக்கூடியவர் தான் நம்முடைய குருநாதர். திரிகுணரகிதம் 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு விளங்குகிறார். சத்துவம், ரஜஸ், தமஸ் இந்த 3 குணங்களோடும் இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டும் விளங்குகிறார். அந்த மாயையிலே நாம் உழண்டு கொண்டிருக்கிறோம். இந்த மாயையை கடப்பதற்கு குருநாதரை தவிர வேறு யாரும் இல்லை. இதை கடந்தால்தான் நமக்கு அந்த முழுமையான சத்தியம் புலப்படும். குருவின் பாதத்தை நாம் சரணமடையலாம். நான், எனது என்ற நமாமி என்றால் நான், எனது இந்த இரண்டையும் இந்த குருவின் பாதத்தில் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். சத்குருதம் நமாமி, சத்குருதம் நமாமி என்றால் குருநாதருடைய அருளோடு இந்த 3 குணங்களையும் தாண்டி நான், எனது என்ற செயல்களை குருநாதரின் பாதத்தில் சமர்ப்பித்து ஆனந்த உணர்வோடு வாழ வேண்டும். அதற்குத்தான் நித்யானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்தி வன்வாதீதம் ககன சதுஷம் தத்துவமஸ்யாதி லட்சியம் ஏகம் நித்தியம் விமலமசலம் சர்வதீ சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குருதம் நமாமி. மீண்டும் மீண்டும் இதை கேட்டு உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நித்யானந்தம்.